இங்கே டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். 3 நாளில் காய்ச்சல் சரியாயிடும், ஆனாலும் நீங்கள் 5 நாளைக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே இருக்கும், நம்பால் அதில் தான் மிச்சம் பண்ணுவாங்க. 3 நாள் தான் சரியாக இருக்கிறாரு, நம்ம பாடிக்கு 2 நாள்லேயே சரியாயிடும். மொத்தம் 10 மாத்திரை எழுதியிருந்தா 3 மாத்திரை கொடுங்க அப்படின்பாரு. ஆனால் அதாவது அந்த மாத்திரையை விட விலை அதிகமான ஒரு பொருளை தினந்தோறும் ஒரு பயன்படுத்திட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு 5, 10 பயன்படுத்திட்டு இருப்பார். ஆனால் அதெல்லாம் செலவாகிறது நமக்கு தெரியாது. நம்ம புத்திசாலித்தனத்தில் எங்கே சாப்பிட்றோம் அப்படின்னா மாத்திரையை குறைச்சி வாங்குறதுல காட்டிடுவோம், மருந்தை குறைச்சி வாங்குறதுல காட்டிடுவோம், டானிக்கெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு காட்டிடுவோம். எங்கே காசை மிச்சம் பண்ணணும், எங்கே காசை மிச்சம் பண்ணணும் யோசிக்க மாட்டோம். அப்படி அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்னதாக ஏதாவது மருந்து மாத்திரையை மட்டும் சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்காமலே இருப்பாங்க. இந்த பொண்ணு சொல்லிட்டே இருப்பா, அம்மா இது ஹெல்த் இஸ் மச் இம்பார்ட்டன்ட்மா அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துல அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க. இந்த பொண்ணு டாக்டர் ஆகிடுவாங்க. இந்த பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டாக்டர் ஆகிட்டு அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அல்லது அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன பேர்னா தியாகின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. பார்க்குறவங்களாம் இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க அம்மா அவளுடைய உயிரை கொடுத்து உன்னை படிக்க வச்சிருக்காங்க, நம்மளாம் கெட்டவன்னு சொல்லி வாங்கிட்டு ஏதாவது தியாகின்னு தோணும். அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள், அந்த பணக்கார பொண்ணு, அவளுமே அதை அடிக்கடி சொல்லிடுவா, ஷி ஹாஸ் அ வெரி பிக் ரிகார்ட் ஆன் உன்னை வந்து அப்படி உருவாக்கியிருக்காங்க அம்மா, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்காது. அப்போ ஒரு 1ஆம் ஆண்டு நினைவு நாள் வரும். அவங்களுடைய கல்லறைக்கு மலர் கொடுத்து எடுத்துட்டு இவ தான் அந்த தோழி பணக்கார பொண்ணு தான் வந்து எங்கள் அம்மா நினைவு நாள் எப்படி வீட்டில் படுத்துருக்கா, வா அம்மாவுடைய இதில் கல்லறையில் போய் மலரோடைய வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போனால் அவள் பூ வச்சுட்டு சாமி கும்பிடுவா, இவன் பக்கத்துல நிற்பா, பூ வைக்கவே மாட்டான். தன் உயிரை கொடுத்து பிள்ளை படிக்க வைத்த ஒரு தாய்க்கு மகள் நன்றி இல்லாமல் இருக்கிறாரே அப்படின்னு பார்க்குற எல்லாருக்கும் தோணுது, சத்தம் போடுவாங்க. என்னடி இப்படி இருக்கிற, நான் வந்து உங்க அம்மா கிட்ட நான் சொந்த பிள்ளை இல்லை, எனக்கே அவங்களுடைய மகள் கூட ஃபீல் பண்றேன், உனக்காக இவ்வளவு செஞ்சு இந்த அம்மாவுக்கு நீ நன்றியே இல்லாம இருக்கே அப்படின்னு கேட்கிறப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, நான் இன்னைக்கு டாக்டராக நிற்கிறேன், ஆனா என் அம்மா கூட இல்லை, ஐ வாண்ட் ஹர் நவ், எனக்கு அவ தான் வேணும். நான் டாக்டர் ஆகாட்டி இன்ஜினியர் ஆகாட்டி ஏதோ ஒன்று ஆகியிருப்பேன், ஆனா எனக்கு என் அம்மா கூட இருக்கிறதுங்கிறது காலம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும் பலன். அம்மா என் கூட இது மட்டும்தான் நான் கிட்ட கேட்டேன், நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டா, நான் சொன்ன உன்னை கேட்கவே இல்லை, இப்ப எல்லாம் இருக்குது, ஆனா எங்க அம்மா மட்டும் இல்லை அப்படின்னு. Your existence itself is powerful, please understand. It is not necessary to make big money. Your existence itself is a big one. Be an asset to your kids, not a liability. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சொத்தாகத்தான் இருக்கிற லைபிலிட்டியா மாறிடக்கூடாது. லைபிலிட்டியா மாறினீங்கன்னா நீங்க இவ்வளவு காலம் செஞ்ச எல்லா விஷயமும் போகும். பாசமா இருக்கிறப்ப லேசா மூஞ்சி காட்டுறப்போ மனசுக்கு சங்கடமாக இருக்கும். அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அந்த அம்மா மேல கோபத்திலே இருப்பான். எங்க அம்மா மேல எனக்கு பெரிய கோபம், அவள்கிட்ட நான் சொன்னது என் கூட தான், எனக்கு என்னென்னமோ தோணுது, பேச எனக்கு ஆள் இல்லை அப்படின்பா.